எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம கம்பு இட்லி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அது கூடவே தொட்டுக்க கார சட்னி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். மாவு அரைக்கிறதுக்கு 2 டம்ளர் கம்பு சேர்த்துக்கிறோம். கூடவே அரை கப்புக்கு மேலே உளுந்து சேர்த்துக்கிறோம். அது வெந்தயம் சேர்த்துக்கிறோம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா 2 வாட்டி தண்ணியில் அலசி அதுக்கப்புறம் ஒரு 4லேருந்து 5 மணி நேரம் வரைக்கும் ஊற வச்சுக்கலாம். இது நல்லா இப்போ இதை நம்ம மாவாக அரைச்சி எடுத்துக்கலாம். நாங்கள் ஏற்கனவே இட்லிக்கு அரைச்ச கிரைண்டர்லேயே அப்படியே அரைச்சிக்கிறேன். மாவு அரைச்சாச்சு. இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா கையிலேயே கலந்து விட்டுக்கலாம். கையில் கலந்து விட்டால் தான் மாவு சீக்கிரமாக புளிக்கும். இப்போ இதை உடனடியாக பயன்படுத்த முடியாது, அதனால் இதை ஒரு 8லேருந்து 9 மணி நேரம் நல்லா புளிக்க வைக்கணும். இப்போ கார சட்னி செய்கிறதுக்கு தேவையான பொருட்களை பார்த்துக்கலாம். தக்காளி, வெங்காயம், காய்ந்த மிளகாய், கடலைப்பருப்பு, கருவேப்பிலை, அப்புறம் பூண்டு. வாணல்ல எண்ணெய் விட்டு முதல்ல கடலைப்பருப்பு சேர்த்து நல்லா வறுத்துக்கலாம். இப்போ காய்ந்த மிளகாய் ஒரு 10 போல சேர்த்துக்கலாம். இப்போ பூண்டு பற்கள் ஒரு 10 உரிச்சு சேர்த்துக்கலாம். இது நல்லா வதங்கினதுக்கு அப்புறம் கட் பண்ணி வச்சிருக்க வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். வெங்காயத்தை சேர்த்து நல்லா வதக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். தக்காளியையும் சேர்த்துக்கலாம். கடைசியா கருவேப்பிலை இலைகளையும் சேர்த்து வதக்கிக்கலாம்.
வதங்கிருச்சு. இதை ஆற வச்சு நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ இதை நம்ம ஒரு மிக்ஸிக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக நம்ம அரைச்சி எடுத்தாச்சு. இப்போது சட்னியை தாளிச்சுக்கலாம். தாளிக்கிறதுக்கு ஒரு வாணலில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு நல்லா பொரியட்டும். கடுகு பொரிஞ்சதும் ஒரு சிட்டிக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். இப்போ இதை நம்ம அரைச்சி வச்சிருக்க கார சட்னியில் சேர்த்துக்கலாம். அவ்வளோதான், நம்மளோட சட்னி தயார். இப்போ மாவு பார்த்திங்கன்னா நல்லா 8 மணி நேரத்துக்கு புளிச்சிருக்கு. இப்போ இந்த மாவில் நீங்கள் இட்லி ஊற்றிக்கலாம். இந்த மாவை வச்சு நம்ம தோசையும் செய்யலாம். இட்லி தட்டில் நல்லா எண்ணெய் தடவிட்டு அப்புறம் நம்ம இட்லியை ஊற்றிக்கலாம். இட்லி நல்லா ஒரு 12லேருந்து 20 நிமிஷம் வரைக்கும் வேக வச்சு எடுத்துக்கலாம். பாருங்கள், சுவையான கம்பு இட்லியும் கார சட்னியும் தயார். தோசையும் நல்லா மொறுமொறுன்னு வந்திருக்கு. இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் கம்பு இட்லியையும் ட்ரை பண்ணி பாருங்கள்.